வெல்கம் பேக் டு சைபர் நெக்ஸஸ். போன பார்ட்டில் 2 செக்ஷன் பார்த்தோம். 2 செக்ஷன் பார்த்தப்ப 3ஆவது செக்ஷன் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ஸ்கில். இதில் வாம் அப்படின்னு ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்குவோம். இது டவுன்லோட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் டைரக்டரிக்குள்ளே போயிட்டு லிஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதில் அந்த ஃபைல் இருக்குது. நம்ம கேட் ஃபங்க்ஷன் தெரியும் அப்படினால ஃபஸ்ட்டு உள்ளே உள்ளதை படிக்க முடியுதான்னு பார்க்குறோம். இப்போ உள்ளே நமக்கு அன்ரீடபிள் ஃபைலாக இருக்குது. அன்ரீடபிள் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணலாம், தெரிஞ்சுக்குங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டரிஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஹிண்ட்டில் பார்க்குறோம் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதில் ./warm இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கமெண்ட்டும் இருக்குது. அதே போது புதுசாக சிஹெச் மோட் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. சிஹெச் மோட் அப்படிங்கிறது பர்மிஷனுக்காக, சேஞ்ச் மோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பர்மிஷன் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் ஃபஸ்ட்டு நமக்கு எல்லா பர்மிஷனையும் கொடுக்கறதுக்காக இந்த கமெண்ட், இதை நம்ம லாஸ்ட்டாக ப்ரீஃபாக பார்ப்போம். இந்த கமெண்ட்டை இப்போ போடுங்க. இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். உள்ளே நமக்கு ஹலோ யூசர்ஸ் பாஸ் மீ -h டு லேர்ன் வாட் ஐ கேன் டூ, அதனால நான் -h கொடுக்குறேன். ஸோ நம்ம ஃப்ளாக் கிடச்சிருச்சு. பேஸ் பண்ணால் அந்த சேலஞ்ச் முடிஞ்சிச்சு ஃப்ளாகை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்ச் போயில. அதுக்கு முன்னாடி எக்ஸிஃப் டூல் பயன்படுத்துகிறோம். இந்த ஃபைல் டைப் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைல் ELF ஃபைல் அப்படின்னா எக்ஸிக்யூட்டபிள் அண்ட் லிங்க்டு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பைனரிஸ் லைப்ரரிஸ் எல்லாம் டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால நம்மளால் ரீட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். பர்மிஷன்ஸ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம லாஸ்ட்டாக ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே, இப்போது ஒரு 2வது சேலஞ்ச் டேப் அட்டாக். இது ஒரு ஜெனரல் ஸ்கில். ஜிப்டு ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் அன்சிப் த ப்ராப்ளம். ஸோ அன்சிப் பண்ணணும் இந்த ஃபைலை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண உள்ள ஃபைல் இருக்குது. ஸோ அன்சிப் கமாண்ட் அன்சிப் தான். அன்சிப் போட்டு ஃபைல் நேம். ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ டேரக்டரிஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட் பண்ணி ஒன்றுக்குள்ளே ஒன்றா போயிட்டே இருக்கணும். இப்போ டேப் கொடுத்தா போதும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்து டேப் கொடுத்தா மட்டும் போதும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படி பண்ணிகிட்டே வரணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் டேரக்டரி ப்ளூ கலரில் இருந்துச்சு. இப்போ இது ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது ஒரு ELF ஃபைலாக இருக்கலாம். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான், உள்ள ஃப்ளாக் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இவ்வளோ டேரக்டரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சேலஞ்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வெப் எக்ஸ்ப்ளோட்டேஷன். இதில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதில் இன்ஸ்பெக்ட் மீன் இருக்குது. ஒரு வெப்சைட் எப்போவுமே இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+U தான் பயன்படுத்தணும்.
அதில் பார்க்கும்போதே கீழே ஒரு பார்ட் ஆஃப் ஃப்ளாக் தெரியுது. ஸோ அதை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு நோட்ஸ் ஓப்பன் பண்ணி. ஏன்னா இதில் ஃப்ளாக் 3 பார்ட்ஸாக இருக்குது. இப்போ ஹைப்பர் லிங்க்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் இவ்வளோ தான் வச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு டேரக்ட் பண்ணுறதுக்காக ஹைப்பர் லிங்க்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு ஹைப்பர் லிங்கில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, நிறைய இருக்குது. சர்ச் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் F கொடுத்தீங்கன்னா வரும். இதை நம்ம எப்படியும் ஃபஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நம்ம சர்ச் தான் பண்ணி ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் ஹைப்பர் லிங்க்குள்ளே போகிறோம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. இது 2வது பார்ட். அதே மாதிரி நோட்டில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ 3வது ஹைப்பர் லிங்க் ஓப்பன் பண்ணுறோம். லக்கியாக நமக்கு கடைசியிலே இருக்குது இந்த பார்ட். ஸோ 3யுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 3யுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை நான் நோட்டில் பேஸ்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் இந்த சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சேலஞ்ச் ஸ்ட்ரிங் இட் அப்படின்னு ஒரு சேலஞ்ச். ஃபைல் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபைல் டைப் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்குவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி டேரக்டரி ஓப்பன் பண்ணதுனால நம்ம ரூட் டேரக்டரிக்கு வந்துக்கிறோம். இதுதான் இந்த சிம்பிள். அது எங்கே இருக்கும் அப்படின்னா டேப்புக்கு மேலே இருக்கும், எஸ்கேப்புக்கு கீழே. சரி, ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் டைப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி கேட் பண்ணின்னு நமக்கு தெரியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபைலை கேட் பண்ணால் உள்ள நம்ம அன்ரீடபுளாக தான் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதோடைய ஃபைல் டைப் பார்க்குறதுக்கு எக்ஸிஃப் டூலும் இருக்குது. ஃபைல் போட்டு அதோடைய ஃபைல் நேம் போட்டாலும் போதும். இது ஒரு ELF ஃபைல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை என்னால் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியலை, ஏன்னா பெர்மிஷன் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும். டெனி இருக்கிறத பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு பண்ணோம் அப்படின்னா உள்ள மேபி ட்ரை தி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். கமாண்ட் ஸ்ட்ரிங், அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் போடணும். நம்ம முன்னாடியே பார்த்துட்டு வர ஸ்ட்ரிங் கமாண்டை பற்றி. இப்போ நான் கிரப் பிகோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பைப்லைன் சிம்பிளுக்கு முன்னாடி உள்ள அந்த ஃபைலில் இருந்து பண்ணிட்டு வரும் பிகோ அப்படிங்கிற அந்த இதை. நல்லா அதோடைய இது கேஸாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது சென்சிட்டிவ் கேஸ், கரெக்டாக எனக்கு சூஸ் பண்ணிட்டு வர்றதுக்காக இது பேஸ் பண்ணால் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் சேலஞ்சுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட் கிரப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ லிஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபைல் டைப் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ஒரு ஆஸ்கி டெக்ஸ்ட், அதாவது இது ஒரு பைனரிஸ் நம்பராக தான் இருக்கும். மிஷினுக்கு மட்டும் தான் புரியும் இந்த லாங்குவேஜ். ஸோ அதனால இதை நான் ஸ்ட்ரிங் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் அன்ரீடபிளாக தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம கிரப் பண்ண முடியும். பண்ணுறான் எனக்கு பிகாஸ் சிடிஎஃப் மட்டும் தான் வருது. நமக்கு ஸ்டார்டிங் தெரியுது, பட் எண்டு நமக்கு தெரியும் தானே. ஸோ அதனால் நான் எண்டுக்கும் அதே அந்த ஹைஃபனை போடுறேன், கர்லி பிரேசஸ் போடுறேன், வரல. ஸோ நிறைய ட்ரை பண்ணேன். எப்படி இது பண்ணேன் அப்படின்னா இடையில இருக்கிறது நமக்கு கேரக்டர் தான். ஸ்டார்ட் நமக்கு அந்த கர்லி பிரேசஸ் தெரியும். கேரக்டர் அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு நமக்கு எண்டு அப்படிங்கிறது கர்லி பிரேசஸ், அதனால கேப் போட்டு அந்த எண்டு போடணும். கேப் போடுறதுக்கு Shift+6 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேப் வரும். இது ரிகர்சிவாக நடக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஸ்டார் போட்டேன். அதுக்கடுத்து எண்ட் பண்ணால் முடிஞ்சு, கர்லி பிரேசஸ் போட்டு எண்ட் பண்ணால் முடிஞ்சு, நமக்கு ஃப்ளாக் கிடச்சிருச்சு.
நம்ம வேர் ஆர் த ராபர்ட்ஸ் அப்படின்னு ஒரு சேலஞ்சுக்குள்ளே போகிறோம். இந்த ராபர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைரக்டரி, வெப்சைட்டில் உள்ள ஒரு டைரக்டரி. இதில் தான் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அட்மின் இதெல்லாம் வைப்பாங்க இந்த டைரக்டரிக்குள்ளே தான். ஸோ இது ஒரு வெப் சேலஞ்ச் தான். ஸ்டார்ட் பண்ணுறோம். லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த யூஆர்எல்லை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ நான் ஸ்லாஷ் போட்டு அந்த ராபர்ட்ஸ்ன்னு போடுறேன். இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். இது நமக்கு அப்பாச்சி சர்வருக்கு டைரக்ட் பண்ணும். 2 இருக்கும். இதில் அந்த டிஸ் அலோவில் இருக்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறதெல்லாம் வைப்பாங்க அட்மின். எக்ஸாம்பிளுக்கு அந்த அட்மின் டைரக்டரி. இப்போ நம்ம இந்த டைரக்டரியை ஓப்பன் பண்ணும் பொழுது டெஃபினெட்லி இருக்கும், கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அட்மின் இருக்கும், சூப்பர் யூசர் இருக்கும். இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த இதில் நம்ம புதுசாக ஒரு கமெண்ட் பார்த்தோம், ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரீடபிள் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இஎல்எஃப் ஃபைலை. இப்போ அடுத்து நம்ம பார்த்தது இந்த சிஹெச் மோடு. இந்த சிஹெச் மோடு அப்படிங்கிறது சேஞ்ச் மோடு. இது நமக்கு பர்மிஷனை கெயின் பண்ணி கொடுக்கும். என்னென்ன பர்மிஷன்லாம் இருக்குது அப்படின்னா, ரீட், ரைட், எக்ஸிக்யூட்னு இருக்குது. அதுக்கு தகுந்த நம்பர்ஸும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. யாருக்கு பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்தந்த சிம்பிள்ஸுக்கு தான். யூசர் ஆர் ஓனர், குரூப், அதர்ஸ். இப்போ ஒரு ஃபைலோடைய பர்மிஷன் பார்க்குறதுக்கு ls-l ஃபைல் நேம் போட்டிங்கன்னா அதோடைய பெர்மிஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் யூசர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிற 3 பார்ட், அடுத்து இருக்கிற 3 பார்ட் குரூப், அதுக்கடுத்து இருக்கிற 3 பார்ட் அதர்ஸ். இப்போது நான் அந்த பர்மிஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்பர் வழியாகவும் சேஞ்ச் பண்ணலாம், சிம்பிள்ஸ் வழியாகவும் சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பர் வழியாக சேஞ்ச் பண்ணுறது பாருங்கள். chmod 755 ஃபைல் நேம். 7 அப்படிங்கும்பொழுது அதை நம்ம 4+2+1 பிரிக்கலாம். 4 அப்படின்னா ரீடு, ரைட், எக்ஸிக்யூட். யூசருக்கு அப்போ என்ன இருக்குது, 3க்குமே ஆக்சஸ் இருக்குது. ஆனால் ரெண்டாவது இருக்கிற குரூப்புக்கு 4+1. நீங்கள் 2+2+1லாம் பிரிக்கக்கூடாது, 4+1 தான் மேக்ஸிமமான நம்பரை தான் எடுத்துக்கணும். ஸோ ரீடு, எக்ஸிக்யூட் மட்டும்தான் வரும், இவங்களுக்கு ரைட் வராது குரூப்புக்கு. சேம்லி நமக்கு அதே மாதிரி தான் அதர்ஸுக்கும். ஸோ இதுதான் சிஹெச் மோட். இதில் இப்போ நம்ம எதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர்ஸை வச்சு பார்த்தோம். இதே மாதிரி சிம்பிள்ஸ் வச்சுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளில் chmod u + x ஃபைல் நேம். இப்போது ஆட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் டு யூசர். யூசருக்கு எல்லா விதமான ரீட், ரைட், எக்ஸிக்யூட் 3மே எனேபிள் பண்ணும் இந்த கமெண்ட். chmod ப்ளஸ் அப்படின்னா இந்த 3 குரூப்புக்குமே எல்லாத்தையுமே கொடுக்குறது. ரீடு, ரைட், எக்ஸிக்யூட் 3 குரூப்ஸுக்குமே கொடுத்துரும். இதுக்கு தான் இந்த கமெண்ட். -x அப்படின்னா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடும். இதுக்கு தான் அந்த -x. எல்லாத்துக்குமே எந்த பர்மிஷனுமே கொடுக்காது. இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த டால் ஸ்லாஷ் போட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.